அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரிசுக்குடைய இரணத்தினுடைய விஸ்தீர்ணத்துக்காக வேண்டி, பரக்கத்துக்காக வேண்டி, உலகத்தையே நாம் விரும்பாவிட்டாலும் உலகமே நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு அமல். பொதுவாக இவைகளையெல்லாம் நாம் சரிவர நிறைவேற்றும் பொழுது, நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அல்லாஹ் நமது காலடியில் உலகத்தை போடுவான். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி யா ரசூலல்லாஹ், உலகம் என்னை விட்டு பின்னோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார ரீதியில் நான் பலவீனம் அடைந்தவனாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ உலகம் என்னை விட்டு பின்னோக்கியே செல்கிறது, ரொம்பவும் நான் சிரமப்படுறேன் என்ற வார்த்தைகளை நபி இடத்துல சொல்கிறாங்க. உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும், வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், எல்லா படைப்புகளும் செய்து வருகின்ற ஒரு திக்ரை உமக்கு நான் சொல்கிறேன். அந்த திக்கிரினுடைய பரக்கத்தால் தான் அந்த ஆடும் மாடும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இரணம் அளிக்கப்படுகிறது. நீங்களும் அந்த திக்கரை ஒவ்வொரு நாளும் சூரிய உதயமானதற்கு பிறகு ஓதி வருவீர்களேயானால் உலகம் உங்களை தேடி வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகி இஸ்ரா கூடிய அந்த நேரத்தில் 100 முறை ஓதணும். ஒன்று இருக்குது, ஃபஜருக்கும் ஃபஜருடைய மாங்கு சொல்லப்பட்டு சுன்னத் தொழுத பிறகு இகாமத், இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஓதுறது. இப்படி ஹதீஸ்களில் வருது. இரண்டாவது, ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகி எத்தனை தடவை ஓதுனா 100 தடவை. அப்போ எது நமக்கு தோதுவாக இருக்குமோ அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை ஓதணும். இதை அந்த சஹாபி கேட்டாங்க, போய் அமல் செய்கிறாங்க. அமல் செஞ்சிட்டு சில நாட்கள், சில மாதங்கள் கழித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உலகம் என்னை நோக்கியே கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியில், செல்வம் ரீதியில் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நிறைய வருது, ஆனால் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான்னாங்க. யக்கீன், நம்பிக்கை தான். செய்கிறது எல்லாமே செஞ்சுருவாங்க, ஆனால் அமல் மீது நம்பிக்கை இல்லை. ஒரு அமலை செய்கிறோம், அல்லாஹ் எனக்கு கொடுப்பாங்கிற அந்த யக்கீன் இல்லை, பொறுமை இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அதனுடைய பலனை பார்க்க முடியாது. அப்போ இந்த திக்ர் இருக்குதே, உலகத்தை அடைவதே நோக்கம் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. நம்முடைய தீனுக்கு உதவியாக இந்த திக்ர் இருக்கும். நம்முடைய தீனுடைய சேவைகளுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்கு, நம்முடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த திக்ர் நமக்கு ஒரு உதவியாக, ஒத்தாசையாக அமையும். எனவே நாம் ஏழ்மை வறுமை நீங்குவதற்காக வேண்டி எவ்வளோ அமல் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்யும் பொழுது நம்மதான நோக்கம் இந்த ஒன்று தான் இருக்குன்னு. உலகத்தில் நான் பெரிய பணக்காரனாகி ஆடம்பரமாக செலவு செய்வேன், என் இஷ்டத்துக்கு செலவு செய்வேன், அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. இது ஹராமாயிடும். அது நாளைக்கு மறுமையில் கேள்வி கடற்கு கேட்கப்படக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். மாறாக நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு, ஏன் இந்த அமலை நான் செய்யணும்னு சொன்னால், என்னுடைய வறுமை, என்னுடைய ஏழ்மை இருக்குது, குஃபுரில் போய் தள்ளிடக்கூடாது. என்னுடைய வறுமை ஏழ்மை என்கிறது என்னுடைய ஈமானை பலகீனமாக ஆக்கிடக்கூடாது. என்னுடைய வறுமை ஏழ்மைங்கிறது பிற மக்களிடம் போய் நான் தேவையாகணுங்கிற அந்த நிலை எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அந்த நிலையெல்லாம் வரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய உலமா பெருமக்களும் அனுபவ ரீதியாக செய்த சில அமல்களும்
அந்த வழிகாட்டுதலின்படி நாம் ஒவ்வொரு அமலையும் இஹ்லாஸோடு, இஸ்திகாமத்தோடு, யக்கீனோடு செய்வோமேயானால் நிச்சயமாக அதனுடைய பலன்களை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கான அந்த ஏழ்மை வறுமை விட்டு பாதுகாத்து செல்வ செழிப்பை தந்து அந்த செல்வத்தை அவனுடைய பாதையில் அவனுக்கு பிரியமான பொருத்தமான நிலையில் செலவு செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன்.